ஆண்டுடைய நாமம் மகிமைப்படுவதாக. எல்லாரையும் பார்ப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. ரோமர் 8:2 நாம் வாசிப்போம். இது உங்களுக்கு 123வது செய்தி என்று நான் நினைக்கிறேன். அவ்விதமாகவே தான் இருக்கும். ரோமர் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஜீவ பிரமாணத்தை பற்றி 3வது செய்தியை பேசுகிறேன். கிறிஸ்து இயேசுவினால் ஜீவனுடைய ஆவின் பிரமாணம் பாவம் மரணம் என்பவர்களின் பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்கிற்றே. கிறிஸ்து இயேசுவின் பிரமாணம், கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம், ஜீவனுடைய வாழ்வுடைய உயிருடைய வாழ்வுடைய உயிருடைய பிரமாணம். கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம், ஜீவன் ஆவி பிரமாணம். அது என்ன ஜீவன் ஆவி பிரமாணம்? என்னைக்கா யோசித்திருக்கீங்களா? யாராவது பேசின சத்தியத்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஜீவன் கிறிஸ்து தான் ஜீவன், ஆவி அவர்தான் ஆவி. தேவனுடைய வார்த்தை ஜீவனும் ஆவியுமாக இருக்கிறது. யோவான் 6:63 இயேசு சொன்னார், நான் சொல்லுகிற வார்த்தை, நான் சொல்லுகிற வசனம் ஆவியாக இருக்கிறது, ஜீவனாக இருக்கிறது. யோவான் 1ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனங்கள் வாசிக்கும் பொழுது அவருக்குள் ஜீவன் இருந்தது, அவர்தான் மாமிசம் இரத்தமாக வந்தார். அப்போ ஜீவனுங்கிறது கிறிஸ்து, வார்த்தை என்பது கிறிஸ்து. 1 Corinthians 15:45 உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் பிந்தின ஆதாம், அவர்தான் ஆவி. கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. குமாரனுடைய ஆவியை பிதா அப்பா பிதாவை என்று கூப்பிட உங்களுக்குள் அனுப்பினார். கலாத்தியர் 4:6. ஆவி அவர்தான், ஜீவனும் அவர்தான், சட்டமும் அவர்தான், லாவும் அவர்தான். புரிந்து கொள்ள வேண்டும். சட்டம் வேற, வார்த்தை வேற, ஜீவன் வேற, கிருபை வேறன்னு பிரிச்சுட்டு சமுதாயத்தில் சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. இவர் கிருபையின் உபதேசத்தின்காரர், இவர் விசுவாசத்தின் உபதேசக்காரர், இவர் மூலிகை ஞானஸ்தானம் போதிக்கிற ஒரு கூட்டத்தார். ஏன்னா இதெல்லாம் புரியல, ஒழுங்காக சொல்லி கொடுக்கல. கிருபை கிரைஸ்ட், ஜீவன் கிரைஸ்ட், வேர்டு கிரைஸ்ட், ஃபெய்த்துமே கிரைஸ்ட் தான். விசுவாசத்தை தொடங்குறவரும் முடிக்கிறவரும் அவர் தான். ஸ்தோத்திரம். பிரமாணங்கள், மத பிரமாணங்கள் தான் கிரைஸ்ட் கிடையாது. ஒரு சபைக்குள்ள போன உடனே இந்த சபையினுடைய ஒழுங்கு இதெல்லாம் செய்யணுங்கிறாங்க இல்லையா, அதுதான் கிரைஸ்ட் கிடையாது, அதுதான் வார்த்தை கிடையாது. எங்கள் சர்ச்சைக்கு வந்தால் நீங்கள் இப்படி தான் இருக்கணும் எப்படிங்கிற அந்த முறைமைகள், அது கிரைஸ்ட் கிடையாது. ஜீவன் இயேசு, வார்த்தை இயேசு, ஆவி இயேசு, ஆவியின் கனிகள் இயேசு, அதில் இருக்கிற விசுவாசம் இயேசு, அதான் எல்லாமே இயேசு. புரியுதுங்களா? அப்போ ஜீவன் வேற, ஆவி வேற, பிரமாணம் வேற, கிருபை வேற. நம்ம பிரிச்சிடக்கூடாது. ஒருத்தர் கிருபையை அதிகமாக பேசுகிறாருன்னா அவர் இயேசுநாதர் அதிகமாக பேசுகிறான்னு அர்த்தம். ஒரு விசுவாசத்தை அதிகமாக பேசுகிறாண்டால் விசுவாசம் என்ற வழியினாலே அவர் இயேசுவை அதிகமாக பேசுகிறார். வார்த்தையை பேசுகிறார் என்றால் வார்த்தையின் வழியாக இயேசுவை அதிகமாக பயன்படுத்துகிறார். அப்போ இது புரியாமல் தான் இவங்க வார்த்தையின் ஊழியமா, இவங்க ஜீவனின் ஊழியமா, இவங்க வாழ்வின் ஊழியமா, இவங்க கிருபையின் ஊழியமா, அப்புறம் இவங்க பெந்தகோஸ்தே ஊழியமா என்று போதிக்கிறவங்க ஒழுங்காக சொல்லி கொடுத்தா சொல்கிறவங்க கொஞ்சம் ஸ்டாப் ஆயிடுவாங்க. புரியுங்களா? புரிஞ்சு கொள்ளுங்க. இயேசு எதற்காக வந்தார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக என்றால் பாவ மாமிச சாயலாக பாவம் போக்கும் பலியாக வந்தார். அப்படிதானே? 3ஆம் வசனம். பாவம் போக்கும் பலியாகவும் மாமிசத்தினாலே பாவத்தை ஆக்னிக்குள் தீர்க்கவும் வந்தார். ஸ்தோத்திரம். ரோமர் 8:3 தீர்த்து விட்டார்.
அப்படிதான் அதனுடைய ஆங்கில மொழிபெயர்ப்பும் மற்ற தமிழ் மொழிபெயர்ப்பும். தீர்த்து விட்டார், பாவத்தை ஆக்கினைக்குள் தீர்த்து விட்டார். தீர்த்து விட்டாருங்கிறத பார்க்கணும். பழைய ஏற்பாட்டில் பாவம் தொடரும், அதையே சொல்லிட்டு இருக்கக்கூடாது. பாவம் தொடரும், பாவம் தொடரும், பாவம் தொடரும்னு சொல்லி. இங்கே தீர்த்து விட்டார்னா தீர்த்து விட்டார்னா நினைக்கணும், விசுவாசிக்கணும், ஏற்றுக்கொள்ளணும். தொடர்ந்து நீங்கள் பாவம் தொடரும், சாபம் தொடரும் சொல்லிட்டு இருக்க. பாவத்தை, சாபங்களை தன்மேல் ஏற்றுக்கொண்டார் இயேசு கிறிஸ்து. ஸ்தோத்திரம். சாபம் மானார்னு போடப்பட்டிருக்கு. இப்போ எனக்காக ஒரு சாபம் ஆயிட்டாரு, அப்புறம் சாபம் உங்களை எப்படி தொடரும்? எனக்காக பாவமாக்கப்பட்டார், பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து விட்டார். தீர்த்து விட்டார், அதை முடித்துட்டார், அதை க்ளோஸ் பண்ணிட்டாரு. அப்படின்னா தான் வெற்றி வாழ்க்கை வாழ முடியும். பாவத்தையே நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம்னா அது தொடர ஆரம்பிக்கும். என்ன பேசுகிறாயோ அதுவே உனக்கு தொடர ஆரம்பிக்கும். ஸ்தோத்திரம். இப்பொழுது இவரை, இந்த இயேசு கிறிஸ்துவை, பலியான இயேசு கிறிஸ்துவை ஜீவனுடைய ஆவியின் பிரமாணமாக இருக்கிறார். அவர்தான் ஜீவன், அவர்தான் ஆவி, அவர்தான் பிரமாணம், அவர்தான் சட்டம். பழைய ஏற்பாடு அப்படி கிடையாது. அது மோசேயின் சட்டம், மக்களை வழிக்கு கொண்டு வருவதற்கு சட்டம், கற்பலைகள் கொடுக்கப்பட்ட சட்டம். ஆனால் இப்பொழுதோ இயேசுவானவர் பாவியாக இருந்த, பாவ சாயலாக போன மனிதனை பாவத்திலிருந்து மீட்டு, பிரைஸ் காட், பாவத்தை அவனை விட்டு ஒழித்து, அவரே அவனுக்கு ஜீவனாய், ஆவியாய், பிரமாணமாய் உள்ளே நுழைகிறார். உள்ளே நுழைந்து வாசம் பண்ணுகிறார். கிருபையா உங்களுக்குள் இருக்கிறார். சத்தியம் என்றால் நிஜம், நிஜமாக உங்களுக்குள் இருக்கிறார். ஜீவனாக உங்களுக்குள் இருக்கிறார். ஆவியாக உங்களுக்குள் இருக்கிறார். பிரமாணமா, சட்டமா உங்களுக்குள் இருக்கிறார். இதை புரிஞ்சுட்டா நீங்க கன்ஃபியூஸ் ஆக மாட்டீங்க. சட்டமாய் உங்களுக்குள் வாசம் பண்ணுகிறார், ஆவியாக வாசம் பண்ணுகிறார், ஜீவனாக மாசுகிறார். ஆக மொத்தத்தில் அவர் ஒருவர் தான். பல விதங்களில் சொல்லப்படுகிறது. அப்போ உங்கள் ஆவிக்குள் ஜீவனுடைய தேவன், ஜீவாதி தேவன், ஜீவனும் தீர்க்க ஆயுசமாய் இருக்கிற தேவன், அசைவாடி பூமியை பாதுகாத்த ஆவியின் தேவன், இப்பொழுது அவர் பிரமாணமாக, சட்டமாக இருக்கிறார். நான் என்ன சொன்ன நேரத்தில், சரீரத்தில் ஒரு சட்டம் இருக்கு. தானாகவே கொசு கடிச்சா கடிக்கும், அது சட்டம், கடிக்கும் என்கிற சட்டம். ஸ்தோத்திரம். பாம்பு கொத்தினால் விஷம் ஏறும், அது சட்டம். கொத்தினால் விஷம் ஏறும் என்பது சட்டம். அளவுக்கு மீறி சாப்பிட்டா கொலஸ்ட்ரால் வரும், உடம்பு பெருக்குங்கிறது சட்டம். அது இயற்கையாகவே இந்த சரத்திற்கு சட்டம் இருக்கிறது. கதிருக்கு ஸ்தோத்திரம். சரிங்களா? அதுக்கு எங்கேயும் போர்டில் எழுதி போட வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு இந்த கோர்ட்டில் போய் தாக்கல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாதிரிலாம் சட்டம் இருக்குன்னு சொல்லி. ஓகே. கண் பார்க்கிறது, பார்க்கிற கண் ஒன்று விரும்புகிறது, அது சட்டம். சரிங்களா? அதே போல கிறிஸ்து உங்களுக்குள் சட்டமாக இருக்கிறார், ஜீவனாக இருக்கிறார், ஆவியாக இருக்கிறார், சட்டமாக இருக்கிறார். ஆவியாக இருக்கிறவரை, வாழ்வாக இருக்கிறவரை, ஜீவனாக இருக்கிறவரை, கண்களால் காண முடியாத மர்மமானவர், ரகசியமானவர். அவர் உள்ள இருந்து இந்த சட்டத்தை இயக்குகிறார், சட்டத்தின்படி வாழ வைக்கிறார். அவங்க உபவாசம் முழங்காலும் கிடையாது. உபவாசம் முழங்காலு கடவுளை ஸ்தோத்திரம் பண்ண, ஆராதிக்க, அவரை புகழப்படுத்த, ஆவியும் ஜீவனும் சட்டமா எனக்குள் இருக்கிறீரே, அதற்கு உங்களுக்கு நன்றி என்று சொல்லி மணிக்கணக்கில் அவருக்கு தேங்க்ஸ் சொல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ தன்னிச்சையாகவே பாவம் என்ற ஒரு சட்டம் நமக்குள் இருந்தது. சிம்சோன் ஒரு பெண்ணை பார்த்தான், விரும்பினான். 13ஆம் அதிகாரத்தில் பெலிஸ்திய பெண்ணை. இரண்டாவதாக ஒரு வேசியை பார்த்தான் காசா பட்டணத்தில். அவளையும் அவன் ரொம்ப சிநேகமாக இருந்தான். அவளால் அவனுடைய வாழ்க்கையே அழிந்தது. இது தன்னிச்சையாக செயல்படுகிற ஒரு பாவ சட்டம். அதை கண்ணையோ அவன் விருப்பத்தையோ யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. சேகேம் என்பவன் தீனாலை சந்தித்தான் அவன் ஊர் திருவிழாவிலே. 35ஆம் அதிகாரம் ஆதியாகமத்திலே. இருவரும் மனதை பரிமாற்றம் செய்து கொண்டார்கள். இது தன்னிச்சையாக இயங்குகிற ஒரு சட்டம். ஆதாம் ஏவாள் தோட்டத்தில் இருக்கிற கனியை
அவன் ஏவாள் தோட்டத்தில் ஒரு கனியை இச்சித்து அதை எடுத்தாள். அது தன்னிச்சையாக இயங்குகிற சட்டம். ஸ்தோத்திரம். ஆகான் பொருளாசை கொண்டு பாபிலோன் தேசத்தினுடைய சால்வைகளையும் பொன் போலங்களையும் அவன் இச்சித்து எடுத்தான். அது சரத்தில் தானாக இயங்குகிற சட்டம். ஸ்தோத்திரம். பெரிய ஊழியக்காலத்தில் ஜூனியர் ஊழியக்காரர் இருந்த கேயாசி வேண்டாம் என்று காணிக்கை திருப்பி அனுப்பிய காணிக்கையை பின்னாலே சென்று அதை ஆசைப்பட்டு வாங்கி கொண்டு வந்து குஷ்டத்தை பெற்றானே, அதற்கு காரணம் என்ன? அவன் தன்னிச்சையான அந்த சட்டத்தில் வீழ்த்தப்பட்டு அந்த சட்டத்தின் வழியாக வந்த நோய், குஷ்டம். இப்போ தன்னிச்சையாகவே வீட்டுக்குள்ளே நீங்கள் செயல்பட்டு இருப்பீங்க, தன்னிச்சையாகவே டிவி பார்த்துட்டு இருப்பீங்க, தன்னிச்சையாகவே புலம்பிகிட்டு இருப்பீங்க, தன்னிச்சையாகவே யாராவது திட்டிக்கிட்டு மனசில் திட்டிகிட்டே இருப்பீங்க, தன்னிச்சையாகவே மைண்டில் போட்டு குழம்பி தவறான முடிவு எடுப்பீங்க. இதெல்லாம் உடைய மாமிசத்தில் தானாக இயங்குகிற சட்டம். ஸ்தோத்திரம். ஒரு தேவையில்லாத ஒரு பொருளை விரும்புவீர்கள், அது தன்னிச்சையாக விரும்புகிற சட்டம். ஸ்தோத்திரம். Glory to God. ஒன்றை பிடிக்கலன்னு சொல்லுவீர்கள், பிடிக்கும் பிடிக்காத உங்களுக்குள் இருக்கும், அது தன்னிச்சையாக இயங்குகிற சட்டம். ஸ்தோத்திரம். இது என்ன செய்கிறது என்றால் மனதில் இப்படி தன்னிச்சையாக செயல்படுகிற சட்டம் தூண்டி விடுகிறது சரீரத்தை கோபப்படுவதற்கு, எரிச்சல் படுவதற்கு, பிரிந்து போவதற்கு, குழப்பத்தை உண்டாக்குவதற்கு, பாவத்தில் விழுவதற்கு, அசுத்தத்தில் விழுவதற்கு, தவறான நண்பர்களை பெற்றுக்கொள்வதற்கு, தவறான நண்பர்களுடைய பேச்சை கேட்டு பின்வாங்கி போவதற்கு இது சரீரத்தை தூண்டுகிறது. இதுக்கு எங்கேயுமே லா புஸ்தகம் கிடையாது, லா புக் கிடையாது. இந்த தன்னிச்சைங்கிற சட்டத்துக்கு லா புக்கே கிடையாது. இந்த சட்டம் எப்படி உள்ளே வந்தது? அறிவு மரத்தின் கனியை ஏவாள் ஆதாம் என்று புசித்தார்களோ ஏழ்வின் குணமாக அந்த சட்டம் உள்ளே நுழைந்து விட்டது. அது வரைக்கும் கிடையாது. கனியை புசித்தாங்க, சர்பத்தை விழுங்கினாங்க, தீமையாக சாத்தான அவனுடைய குணத்தை உள்ளே அனுப்புனாங்க. தானாகவே இந்த சட்டங்கள் ஆப்போசிட்டாக இயங்க ஆரம்பித்தது. ஒரு சிலருக்கு நன்மையாக இயங்கும், ஒரு சிலருக்கு 100% தீமையாக இறங்கும், சிலருக்கு 50% நன்மை 50% தீமையாக இருக்கும், சிலருக்கு 100% நன்மையாக இருக்கும். அந்த கண்ணினுடைய சாரம் அதுதான், நன்மையும் தீமையும். அது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே தன்னிச்சையாக பாவம் என்ற விதி மனதின் வழியாக சரீரத்தை தூண்டுவதற்கு காரணம் அறிவு மரத்தினுடைய கனியை புசித்ததினாலே அதனுடைய விளைவு என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இப்ப அங்க தன்னிச்சையா இயங்கினது இப்ப இந்த பக்கம் டைரக்ஷன் திருப்பப்படுகிறது. வாய்க்காலிருந்து தண்ணி போகும், ஆறுல இருந்து வாய்க்கால் வரும், வாய்க்கால் இருந்து ஒவ்வொரு தோட்டத்திற்கும் தண்ணீர் போகும். அந்த மடையை அடைச்சிட்டா தோட்டம் அவுட்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ எங்களுக்கு நாங்கள் அந்த கிராமத்தை சேர்ந்தவர்கள் இருக்கிறனால எனக்கு தெரியும், தாமிரபரணி ஆற்றிலிருந்து ஸ்ரீவைகுண்டம் வழியாக வாய்க்கால் போகும். அந்த வாய்க்கால் ஓரமாக இந்த பக்கம் வாழை மரமும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக நெற்கதிர்களும் போட்டிருப்பாங்க. அந்தந்த உரிமையாளர்கள் பிரைஸ்க்கு அந்த வாய்க்கால் பிரான்ச் எடுத்து கொண்டு போவாங்க. அதை அடைச்சிட்டா க்ளோஸ், வயலுக்கு தண்ணி அந்த ஏரியாவுக்கே பல ஏக்கர் ஏரியாவுக்கே தண்ணி போகாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே தீமையின் வழியாக உள்ளே இருக்கிற சட்டம், பாவ மாமிச சட்டம், ஸ்தோத்திரம், சாத்தான் இயல்பு கொண்ட சட்டம், அது வேற பக்கமாக டைரக்ஷன் ஆயிட்டு கல்வாரி சிலுவையினால் அதை க்ளோஸ் பண்ணி இப்பொழுது ஜீவ ஆவியின் பிரமாண சட்டத்தை உள்ளே வைத்து இப்பொழுது ஜீவனின் பிரமாணம் பக்கமாக ஜீவ சட்டம் வழியாக ஜீவன் வழியாக இந்த வாய்க்காலை போக வைக்கிறார், நதியை போக வைக்கிறார் என் ஆண்டவர். உங்களுக்கு புரியுது? உங்களுக்கு ஸ்தோத்திரம். இது கடந்த காலங்களெல்லாம் உங்களுக்குள்ளிருந்து அறிவு மரத்தினுடைய கனியினுடைய வாய்க்கால் தண்ணீர் அது தீமையின் பக்கம் போய் கொண்டிருந்தது. இப்போ அதை க்ளோஸ் பண்றார் ஆண்டவர். க்ளோஸ் பண்ணி ஆவியாக, ஜீவனாக, கிருபையாக, வார்த்தையாக, பிரமாணமாக உங்களுக்குள் வருகிறார். அதான் கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்று பொருள். ஸ்தோத்திரம். அப்போ இயேசு கிறிஸ்து பாவ மாமிச சாயலாக பாவம் போக்கும் பலியாக உயிர்த்தெழுந்த பின்பு ஆவியாக, ஜீவனாக, ஜீவ பிரமாணமாக உங்கள் ஆவியில் உட்பிரவேசித்து காண முடியாத உங்கள் மனதிற்குள்ளே ஸ்தோத்திரம் பாவ விதியை
சரத்தை பாவம் செய்ய வைக்கிறதல்லவா அந்த விதியை. காண முடியாத சரத்திற்குள்ளே பாவத்தை செய்கிற ஒரு விதி இருக்கிறதல்லவா அந்த விதியை பிரைஸ் காட் ஸ்தோத்திரம் க்ளோஸ் பண்ணுகிறார். இது எந்த சட்டத்தையும் நீங்கள் பார்க்க முடியாது. உங்கள் மனசுக்குள்ள ஒரு சட்டம் இருக்குது தெரியுதுல்ல, தப்பு செய்திருக்கலாம், அது ஏக்கிட்டு போகுது. அதை எங்கேயாவது வெளிச்சம் போட்டு பார்க்க முடியுமா? போக முடியாது. அதே போல் உங்கள் ஆவியில் காண முடியாத ஜீவனின் விதி, சட்டம், பிரமாணம் உங்கள் ஆவியில் உள்ளே நுழைந்து பாவ பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்குகிறார், விடுதலையாக்கி விட்டார். ஏற்கனவே உங்க மனசுக்குள்ள ஒரு தீமையின் பிரமாணம் இருந்தது மனசுக்குள்ள. இப்பொழுது தேவன் ஆவியாக, ஜீவனாக, விதியாக, சட்டமாக உங்க ஆவிக்குள்ள நுழைந்து பாவ பிரமாணம் என்ற அந்த சட்டத்திலிருந்து உங்களை விடுதலையாக்கி விட்டார். அப்போ நீங்கள் உங்கள் ஆவியை இங்குதான் செயல்படுத்துவதை காண முடியும். உங்க ஆவி எப்படி செயல்படுது இங்கே தான் நீங்க காண முடியும். இது தானா எங்கேயோ போய் பெற்றுக்கொண்டு பாவத்தை விடுவதல்ல. நீங்கள் புரிந்தாலும் புரியாவிட்டாலும் அப்படிதான் அது இயங்கிக் கொண்டிருக்குது உங்களுக்குள்ளே. ஏற்கனவே பாவம், மரணம்ங்கிற சட்டம், அந்த விதி உங்களை அறியாமலேயே, தெரியாமலேயே, புரியாமலேயே பிறந்திலிருந்து வேற பக்கமாக கொண்டு போனது. ஸ்தோத்திரம். இப்பொழுது ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் உள்ளே நுழைந்து, கிறிஸ்து உள்ளே நுழைந்து, பாவ பிரமாணம் எப்படி உங்களை வேற டைரக்ட்ல கொண்டு போச்சோ அதை அதிலிருந்து விடுதலையாக்கி, அதிலிருந்து விடுதலையை கொடுத்து, ஸ்தோத்திரம் உண்டாவதாக, அதிலிருந்து எல்லா வலிக்கும் முற்றுப்புள்ளி வைத்து, தானாகவே மாமிசத்தின் மனதின் வலிகளெல்லாம் நின்று, பாவ வலியெல்லாம் நின்று போக உள்ளே இருந்து அவர் ஆட்சி செய்கிறார் பிரமாணத்தை கொண்டு. இப்போ இங்கே தான் மாமிசத்தில் நடவாமல் இருப்பதற்கு காரணமாக அதுதான் காரணம், வேற ஒன்றுமே இல்லை. புரியுதா உங்களுக்கு? ரட்சிக்கப்பட்ட உடனே குடியை விட்டேன், ஸ்மோக்கை விட்டேன், ஸ்தோத்திரம், பல ஆண்களோட பெண்களோட தொடர்பு இருந்தது, அதை விட்டேன், போக்கிரியாக இருந்தேன். எப்படி நடக்குது? ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் உள்ளே போய் பிரைஸ் காட் அந்த பழைய பிரமாணத்தினுடைய விதியை தலைகளை அடித்து விரட்டி நாசமாக்கி இப்பொழுது இந்த பிரமாணம் வேலை செய்யுது. நான் ஒரு சாட்சியை காட்டேன் யூடியூப்பில், அது இன்னும் அதுக்குள்ளே கிடக்கும். சிந்தாதிரிப்பேட்டையில் மிகப்பெரிய பிட் பாக்கெட் வீரன், இன்டர்நேஷ்னல். அவர் எங்கே போனாலும் சரி அவர் பிட் பாக்கெட் அடிச்சிருவார். ஸ்தோத்திரம். ஜெயிலில் போய் ஒரு பாஸ்டர் ஜோம் பண்ணாரான், தலையில் கை வச்சு ஜோம் பண்ணிட்டு இருக்கும்போதே அவர் பேச எடுத்துட்டாராம், அவருக்கே தெரியாதான். இப்போ எப்படிப்பட்ட ஒரு இன்டர்நேஷ்னல் பிட் பாக்கெட் கேடியாக இருப்பார். அவர் யூடியூப்பில் சாட்சி போட்டிருக்கிறார். 2 பேரும் கணவன் மனைவியும் ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி இந்த பிட் பாக்கெட் தொழிலையே விட்டுட்டார். எப்படிங்க முடிஞ்சது? அவர்கிட்ட தன்னை அறியாமலே ஒரு பாவ பிரமாணம், மரண பிரமாணம் இருந்தது. இப்பொழுது இயேசுவே என்று அவர் விசுவாசித்த பொழுது ஆவியின் ஜீவன் பிரமாணம் உள்ளே நுழைந்து இந்த பிரமாணத்தை சாகடித்து இப்பொழுது இந்த பிரமாணம் உயிர் பெற்று செயல்பட ஆரம்பிக்கிறது. தன் பாவ காரியத்தை தைரியமாய் அறிக்கையிட்டதிலிருந்து விடுதலை வருகிறார்கள். மிகப்பெரிய குடிகாரர்கள் வெளியே வந்திருக்கிறார்கள். எங்க சபைக்குள்ளேயே குடிச்சிட்டு பிளாட்ஃபார்மில் கிடக்கிற ஆட்கள்லாம், வேலையே போகக்கூடிய அளவில் இருந்த நெய்வேலி நிர்வாகத்தில் அவங்களை டிஸ்மிஸ் பண்ண வேண்டிய நிலைமையில் இருந்த ஸ்தோத்திரம், அப்படிப்பட்ட ஆட்கள்லாம் ரட்சிக்கப்பட்டு ஸ்தோத்திரம் உண்டாவதாக ஊழியக்காரராக மாறின வரலாறுகள் இந்த சபையில கொடுத்திருக்கிறது. ஸ்தோத்திரம். அப்போ அதாவது ஆவியின்படி நடப்பது எப்படி, மாமிசத்தின்படி நடப்பது எப்படி அப்படி என்றால் சொல்ல தெரியாது. உங்கள்கிட்ட அந்த அறிவின் கனி அது உள்ள இருந்து, தீமையின் பிரமாணம் உள்ள இருந்து அது மாமிசத்தை தூண்டி மாமிசத்தை செயல்படுத்துகிறது. அது மனதிலே இருக்கிறது. இப்பொழுது ஆவியின்படி என்றால் ஆவியிலே ஜீவ பிரமாணம், கிறிஸ்துவின் பிரமாணம், பரமானமாகிய அவரே உள்ளே இருந்து உங்கள் ஆவியை அவர் இயக்குகிறார். ஆவியின் மூலமாக மனதை கண்ட்ரோல் பண்ணுகிறார். ஒரு காலத்தில் உங்கள் ஆவி வெறுமையாய், இருளாய், ஒழுங்கின்மையாய் இருந்தது. இயேசு கிறிஸ்து மரித்து உயிர் தெழுந்த ஆவியாக உங்கள் ஆவிக்குள் ஜீவனாக வந்தார், ஜீவ பிரமாணமாக வந்தார், ஜீவ பிரமாணமாக உட்புகுந்தார். இதன்படி உங்கள்
ஆவியில் உண்டான மனசாட்சியின் வழியாக ஜீவப்பிரமாணம் தானாக இயங்குகிறது. எப்படி திருப்பி சொல்லணுமா? இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்து ஆவியாக வெறுமையாயிருந்த செத்து போயிருந்த அந்த ஆவிக்குள்ளே இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்து ஆவியாக உங்களுக்குள் உட்பிரவேசித்தார். அந்த உட்பிரவேசித்த ஆவியானவர் ஜீவனாக இருக்கிறார், பிரமாணமாக உட்புகுந்திருக்கிறார். இதன்படி உங்க ஆவியில் உங்கள் மனசாட்சியின் வழியாக ஜீவப்பிரமாணம் தானாக இயங்குகிறது. ஜீவப்பிரமாணம் என்றால் கிறிஸ்து தான், தானாக அவர் இயங்குகிறார். உங்கள் ஆவியில் உள்ள உணர்வு வழியாக மனசாட்சி வழியாக ஜீவப்பிரமாணத்தில் நடக்க வைக்கிறார். இவைகள் மூலமாய் செயல்படாமல் இருந்த அந்த ஆவி இப்பொழுது விழித்துக் கொள்ள ஆரம்பித்தது. இதன் மூலமாய் இதுவரைக்கும் செயல்படாமல் இருந்த உங்களுடைய மனசாட்சி இப்பொழுது விழிக்க ஆரம்பித்து விட்டது. இதுவரைக்கும் தூங்கி கடந்த செத்து போய் கடந்த உணர்வுகள் இப்பொழுது கிறிஸ்துவை கண்டவுடனே அது உயிர்ப்பிக்க ஆரம்பித்தது. ஸ்தோத்திரம். ஆகவே இப்படி உயிர்ப்பிக்கப்பட்ட ஆவினாலே உணர்வடைந்த நீங்கள் ஆவியின் ஜீவ பிரமாணமானவைகளை நீங்கள் அனுபவிப்பீர்கள். ஆவியின் ஜீவ பிரமாணமாக இருக்கிறவரை நீங்கள் அனுபவிப்பீர்களுடைய ஆவிக்குள்ள உள்ளேயே அவரை ஆவியாக இருக்கிறவரே, ஜீவனாக இருக்கிறவரே, பிரமாணமாக இருக்கிறவரே, வார்த்தையாக இருக்கிறவரே, கிருபையாக எனக்குள் இருக்கிறவரே ஓ என்று சொல்லி அவரை உங்களுக்குள்ளே அனுபவிக்க ஆரம்பிப்பீர்கள். அதுக்கப்புறம் அங்கு இருக்கிற தீமையோ, தீமையின் பிரமாணமோ, மரணத்தின் பிரமாணமோ, தற்கொலையின் பிரமாணமோ, சூசைட்டுடைய பிரமாணமோ, பாவ இச்சையினுடைய பிரமாணமோ, கெட்ட கனவுடைய பிரமாணமோ, எதையும் கண்டால் ஆசைப்படுகிற, விரும்புகிற, இச்சிக்கிற இப்படிப்பட்ட பிரமாணமோ எதுவும் உள்ள ஒர்க் அவுட் ஆகாது. உங்களுக்கு ஓகே? ஸ்தோத்திரம். ஆகவே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருந்தால் மாமிசத்துக்கு உட்பட்டவர்களாயிராமல் இருக்கிறாரு. பாருங்க, தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருந்தால் மாமிசத்துக்கு உட்பட்டவராயிராமல் ஆவிக்குட்பட்டவராக இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவியுடையவன் அவருடையவன். 9ஆம் வசனம் ரோமர். மாமிசத்திற்கு உட்பட்டவர்கள் என்றால் பாவ அந்த அறிவின் கனியின் வழியாக, மனதின் வழியாக பாவ பிரமாணம், அந்த இதுவரைக்கும் முன்னால் சொல்லிட்டே வந்தானே, அதுக்காக ஓடுகிற, அதற்கு நேராக நடத்துகிற, அதுதான் மாமிசம், அது மரணம். இப்பொழுது உங்களுக்குள்ள ஆவி இருக்கிறது, அதுதான் கிறிஸ்து உயிர்ப்பிக்கிற ஆவியானவர், அதுதான் ஜீவன், அதுதான் ஜீவ பிரமாணம், அதுதான் ஜீவன் விதி, ஜீவ சட்டம். இப்போ என்ன ஆகிப்போச்சு? முன்ன பேட் கண்டிஷன், அவன் உள்ளே இருந்தான், அவன் சிந்தனையே இருந்தது, எப்போ ஊழல் சிந்தனை, தப்பு சிந்தனை, மோசமான சிந்தனை. இப்போ அவனை அடித்து வெளியே காலி பண்ணி அனுப்பிச்சாச்சு. இப்பொழுது இவர் உள்ளே இருக்கிறாரு. இப்பொழுது மனசாட்சி வழியாக, மனசாட்சிகிற உணர்வு வழியாக இந்த மனதிற்குள்ள கிறிஸ்து எனக்குள் இருக்கிறார், ஜீவனாக இருக்கிறார், ஆவியாக இருக்கிறார், ஜீவ பிரமாணமாக இருக்கிறார். இப்படி சிந்திச்சுக்கிட்டு கிறிஸ்துவின் சிந்தையோட அப்படியே அவரோட உறவாடி கொண்டு இருக்கிறது நிமிஷம் தோறும். இது ஒரு பெஸ்ட் லைஃப், ஸ்வீட்டான லைஃப். இந்த அனுபவத்தில் வந்துட்டீங்கன்னா எப்பவும் ஒளி மிகுந்த வாழ்க்கையை நீங்கள் அனுபவிச்சுக்கிட்டே இருப்பீங்க. ஸ்தோத்திரம். கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்து நிமித்தம் மரித்ததாக இருக்கும். 10ஆம் வசனம். உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்து நிமித்தம் மரித்ததாக இருக்கும் அப்படின்னு டிக்ளேர் பண்ணது. உங்களில் இருந்தால் ஜீவம் ஆவியின் பிரமாணமாக உனக்குள்ள இருந்தால் அந்த பிரமாணம் இதுவரைக்கும் நடத்தி கொண்டு வந்த மாமிச பிரமாணம் எல்லாம் ஒளிஞ்சி இந்த பிரமாணம் செயல்பட ஆரம்பிக்கிறது. உனக்குள் இருந்தால் பாவத்து நிமித்தம் மரித்ததாக ஆவியானது, உங்க ஆவியானது, ஆவியானது என்பது உங்க ஆவியானது நீதி நிமித்தம், கிறிஸ்துவின் நிமித்தம், கிருபையின் நிமித்தம், ஜீவன் நிமித்தம் அது உயிருள்ளதாக இருக்கும் என்று ஸ்தோத்திரம் உண்டாவதாக 10ஆம் வசனம் சொல்லுகிறது. அதே கிறிஸ்து உங்களில் வாசமாக இருந்தால், இயேசுவை மரித்தெழுந்து எழுப்பின ஆவியானவர் உங்களில் வாசமாக இருக்கிற சாவுக்கேதுவான சரத்தை உயிர்ப்பிப்பார் என்று 11ஆம் வசனம் சொல்லுது. பாவம் செத்ததாக இருக்கும்,
உன் மாமிசம் உயிர்ப்பிக்கப்பட்டதாக இருக்கும். ஏனென்றால் இயேசுவே ஜீவனாக ஜீவாவினுடைய பிரமாணமாக உனக்குள் இருக்கிறார். ஆகவே பாவ பிரமாணம், தூண்டி இழுக்கிற பிரமாணம், தவறா நடத்துகிற பிரமாணம் எல்லாம் ஆக்குனைக்குள் தீர்த்து முடித்து விட்டார், காலி பண்ணி ஒழித்து விட்டார். ஆகவே அப்போ ஜீவ ஆவியின் பிரமாணம் உங்க ஆவிக்குள் இருக்கிறது. பாவ பிரமாணம் ஒளிஞ்சிட்டு. சொல்லுங்க, பாவ பிரமாணம் ஒளிஞ்சிட்டு. அந்த ஜீவ பிரமாணம் இருக்கிறதுனால, ஜீவனாகிய கிறிஸ்து ஆவியாக உங்களுக்குள்ள இருக்கிறதுனால, ஜீவ விதி உங்களுக்கு இருக்கிறதுனால நாட்டு சட்டத்துக்கு ஒரு சலியிட்டு அடிப்பீங்க. என்னால் அந்த சட்டத்தை நிறைவேற்ற முடியும். நியாயப்பிரமாண சட்டம், மோச இல்லா அத்தனையும் உங்கள் மூலமாய் நிறைவேறும். 10 கட்டளையா அத்தனை நிறைவேற்றுவீங்க. அந்த 10ஓடு சேர்ந்து 620 619 அத்தனை கட்டளையும் சலிட்டு அடித்து நிறைவேற்றுவீங்க. ஜீவ ஆவியின் பிரமாணம் உங்ககிட்ட இல்லை, அந்த தெளிவு இல்லை, கற்றுக்கொள்ள இல்லாட்டா உங்களால் எந்த பிரமாணத்திற்கும் கீழ்ப்படிய முடியாது. ஜீவ ஆவியின் பிரமாணம் விதி உங்களுக்குள் இருக்கும் என்றால் அதனுடைய நீதி, கிறிஸ்துவின் நீதி உங்கள் ஆவியில் இருக்கிற ஜீவ பிரமாணம் வேலை செய்வதால் மனசாட்சி வழியாக, உணர்வின் வழியாக மனதை செயல்படுத்தி சரீரத்தில் செய்து கொண்டே இருப்பீங்க. ஜெபம் செய்து கொண்டே இருப்பீங்க, வேதம் வாசித்துக் கொண்டே இருப்பீங்க, கீழ்ப்படிய வேண்டிய இடத்துல கீழ்ப்படிவீங்க, இணங்கி போக வேண்டிய இடத்துல இணங்கி போவீங்க, ஒத்து போக வேண்டிய இடத்துல ஒத்து போவீங்க. யாரை பற்றியும் பேச வேண்டாம்னு சொன்னா வாயை அடைச்சுக்கிட்டு சும்மா இருப்பீங்க. ஸ்தோத்திரம். இதெல்லாம் பார்க்க கூடாதுன்னு சொன்னா தானாகவே பார்க்காம இருப்பீங்க. எதெல்லாம் கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணுமோ அத்தனையும் கண்ட்ரோல் கொண்டு வருவீங்க. உங்க சாப்பாடை கண்ட்ரோலுக்கு கொண்டு வருவீங்க, உங்க இணையதளத்தை கண்ட்ரோலுக்கு கொண்டு வருவீங்க, எங்க யூடியூப்பை கண்ட்ரோலுக்கு கொண்டு வருவீங்க, உங்க ஃபேஸ்புக்கை கண்ட்ரோலுக்கு கொண்டு வருவீங்க, உங்களுடைய இமெயிலை கண்ட்ரோலுக்கு கொண்டு வருவீங்க. ஸ்தோத்திரம். எல்லாத்தையுமே கண்ட்ரோலுக்கு கொண்டு வருவீங்க. இந்த ஜீவ ஆவினுடைய பிரமாணம் இல்லாம சபையினுடைய சட்டங்கள், சபையினுடைய கொள்கை இருக்கும் என்றால் நம்மளை உருப்படவே வைக்காது. நம்ம அதுக்கு தான் பயந்துட்டு இருப்போம். இந்த வாரம் ஜெபத்துக்கு போலியே, இந்த வாரம் உபவாசத்துக்கு போலியே, இந்த வாரம் காலை ஜெபத்திற்கு போலியே, இந்த 3 நாள் கூட்டத்துக்கு போட்ட பாஸ்டர் திட்டுவாரு, சாயந்தரம் ஊழியத்துக்கு போலியே, அங்க ஒரு வீட்டு கூட்டம் வச்சாங்க வீட்டு கொடுக்க போலியே, சண்டே போனா கேட்பாரு, அந்த பயம்தான் இருக்கும். இந்த ஜீவ ஆவினுடைய பிரமாணம் வந்து விட்டால் எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும், எல்லாமே இலகுவாய் மாறும். ஒன்றுமே பாரமாக இருக்காது. ஒரு சட்டம் பாரமாக இருக்காது, ஒரு லா பாரமாக இருக்காது, எந்த நியாயப்பிரமான சட்டமும் பாரமாக இருக்காது, தசமகம் கொடுப்பது பாரமாக இருக்காது, ஊழியம் செய்வது பாரமாக இருக்காது, ஜெபம் பண்ணுவது பாரமாக இருக்காது, ஒருவரை இணங்கி போவது பாரமாக இருக்காது, ஒருவருக்கு கீழ்ப்படிவது பாரமாக இருக்காது, ஒருவரை அன்பு செலுத்துவது பாரமாக இருக்காது, தீமை செயல்களை நேசிப்பது பாரமாக இருக்காது. ஸ்தோத்திரா. பொல்லாப்பு செயல்களை நேசிப்பது பாரமாக இருக்காது, சத்துருக்களை நேசிப்பது பாரமாக இருக்காது, உதவி செய்வது பாரமாக இருக்காது. ஏன் பாரமா இருக்கு? ஜீவாவின் பிரமாண சட்டம் உங்களுக்குள்ள இருக்குன்னு சொல்லி போதிக்கவே படலையே. நானும் 42 வருஷமா தமிழ்நாட்டில் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன். ஒரு ஆளுடைய வாயில இருந்தும் இப்படிப்பட்ட வார்த்தை நான் கேட்டதில்லையே, எந்த கன்வென்ஷன்லையும் நான் கேட்டதில்லையே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எந்த கன்வென்ஷன் பிரசங்கியாரும் பிரசங்கித்தது கிடையாதே. ஆகவே ஜீவ ஆவியின் பிரமாணம் உங்களுக்குள் இருக்கிறது. அதுதான் கிறிஸ்து. அவர்தான் பழைய பிரமாணம், மாமிச பிரமாணம், தானாகவே இயங்குகிற சிந்தை, தானாகவே இயங்குகிற சரீரம். ஸ்தோத்திரம். அதெல்லாம் க்ளோஸ் ஆகுது. முடிக்கிறேன். என்னுடைய அடுத்த செய்தியை நாளைக்கு பார்ப்போம். தொடர்ந்து இதை 1 hour கேட்டால் இதே சூடில் வேகமாக போகும். நீங்கள் நாளைக்கு கேட்கும்போது இந்த சூடு கொஞ்சம் தொனிஞ்சிடும். இதை திருப்பி திருப்பி போட்டு கேளுங்க, பல பேருக்கு அனுப்புங்க. இதை மாதிரி செய்தியை கேளுங்க. சாபத்தை குறித்தும், ஆசீர்வாதம் கேட்ட குறித்தும், பேயை குறித்தும், பிசாசை குறித்தும், பயத்தை குறித்தும் பிரசங்கம் பண்ணுறதை கேட்காதீங்க. ஸ்தோத்திரம். அதை கேட்டால் நீங்கள் அதுபோலவே மாறிவீர்கள். உங்களை வார்த்தைக்கு நேராக நடத்துகிற செய்தியை கேளுங்க.
அங்கே நல்லா காணிக்க அனுப்புங்க. மரணத்தை கொடுக்குற இடத்துக்கு காணிக்க கொடுக்காதீங்க. மரண கிறிஸ்தவ செய்தியை கொடுக்குறாங்களவோ அங்கெல்லாம் காணிக்க நீங்கள் அனுப்ப வேண்டிய அவசியமே இல்லை. அது வேற பக்கம்தான் உங்களை கொண்டு போயிட்டு இருக்கும். ஒரு பயத்துக்குள்ளே கொண்டு போயிருக்கோம், ஒரு நோய்களே வைத்து கொண்டு இருக்கும், ஒரு பிசாசுகளே வைத்து கொண்டு இருக்கும். இதை மாதிரி தேவனுடைய வார்த்தையின் செய்தியை கேட்கும் பொழுது உங்கள் ஆவி விடுதலை அடையும். அதன் மாதிரி இடத்திலே நீங்கள் உங்கள் பொருளாதாரத்தை விதையுங்கள். அது ஜீவன் உண்டாகும், பரிபூர்ணம் உண்டாகும். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தெய்வமே இவங்களை பிளஸ் பண்ணுங்க, ஆசீர்வதிங்க. உங்களுடைய பிரசனம் ஜீவ ஆவியினுடைய பிரமாணத்தை 3வது செய்தியாய் கொடுத்திருக்கிறோம். இந்த செய்தி இவர்களை விடுவிக்க ஆண்டவர் தனக்குள்ள ஒரு ஜீவ பிரமாணம் இருக்கிறது. இதுவரைக்கும் இருந்த பாவ பிரமாணம், மரண பிரமாணம், ஜீவ பிரமாணம் உள்ளே நுழைந்து அதனுடைய தலையை நசுக்கி அதை காலியாக்கி விட்டார் என்ற உணர்வோடு கடந்து செல்ல உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். இது வானத்தின் வாசல், என் இயேசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். இது வானத்தின் வாசல்.